குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. கும்பராசி என்பவர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்கு 4 கிரக பயிற்சியில் இருக்க போகுது. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 29/3/2025 சனி பகவான் அப்படிங்கிறது கும்பராசியிலிருந்து 2ஆம் இடம் மீன ராசிக்கு போயிடுச்சுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 18/5/2025 அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு வர போகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது வரப்போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த 15/5/2025 உங்க ராசியில் இருக்கிற 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. பாருங்க, இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் 2025ஆம் வருடம் கும்ப ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. பாருங்க, காதல் கல்யாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. பாருங்க, கும்ப ராசிக்காரர் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கிறது வெளியவே சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை அதிகமாக வச்சக்கூடிய தன்மை இருக்க போகுது. பாருங்க, நேர்மையா எப்படியாவது நிறைய பணம் சம்பாரிச்சு மக்கள் மத்தியில் நட்பெயரோட நல்ல பேரோட புகழோட நல்லபடியா வாழணும், நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம புகழ் ஊரெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற தன்மை இருக்க காலகட்டம் இந்த கும்பராசிக்காரர்கள். அப்ப பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல போய் நின்னாலே போதுங்க, வாழ்க்கையில பெரிய பாக்கியங்க. அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல நின்றுட்டாரே, வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இருக்கு. பாருங்க, 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆள் மனசுன்னு சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு லவ் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காதல் திருமணம் கைகூடும் காலகட்டமா வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. பாருங்க, எப்படா வீட்டுல சொல்றது, நம்ம ரொம்ப லவ் பண்றோமே, அந்த லவ் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இப்படியே போக வேண்டியதா போயிருமே, வீட்டுல வேற மாப்பிள்ளை வாக்குறாங்களே, பொண்ணு வீட்டுல வேற சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குமே, என்ன பண்றதே ஒரு மனசு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல போய் நிற்கும் பொழுது நீங்க வீட்டில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக கம்பல்சரி 100% காதல் திருமணம் கைகூடும் காலகட்டமாக அமையும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயத்தை நீங்க இருந்துச்சு அப்படின்னா அது இந்த வரக்கூடிய காலகட்டம் குரு பகவான் அந்த 5ஆம் இடத்துக்கு போய் நிற்கும் போது 100% திருமணம் அப்படிங்கிறது கைகூடாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, குழந்தை சம்பந்தமான விஷயம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு 5ல் குரு இருந்தா 100% நல்ல வாய்ப்புகள் மட்டும் தேடி தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த குடும்பஸ்தானத்துல அந்த ராகுபவன் நின்னாருங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு பூகமாக வெடிச்சிருக்கும். வாழ்க்கையில் ஒரே ஒரு பொய் மட்டும்தாங்க சொன்னேன். அந்த ஒரு பொய்க்காக குடும்பமே பிரிஞ்சு சின்னாபின்னம் ஆகி போச்சுங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாலும் கூட அதை மறக்க முடியாத நாளாக போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த குடும்பஸ்தானத்தில் அந்த ராகுபவன் நிற்கும் போது வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாக தடையாக இருக்கும். அப்போ அந்த ராகு பகவான் உங்க ராசியை மேல் வரும்போது அந்த வருமானங்கிற விஷயம் நல்லபடியாக வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. பாருங்க, ராசியில உங்க ராசி மேல் அந்த சனி பகவான் நிற்கும் போது வாழ்க்கையில அடி மேல அடி இடி மேல இடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்ட உடனே படும் கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுல இந்த கும்ப ராசிக்கு நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திக்கக்கூடிய ராசி கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அந்த ராசியிலிருந்து சனி பகவான் எப்ப வெளியே போறாரு அப்பதான் நிம்மதியை உட்கார்றதுக்கான சந்தர்ப்பம். அது வரைக்கும் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திப்பீங்க. அந்த சந்திச்சாலும் கூட உங்க ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறது பார்வை கிடைக்க போகுது. அப்ப 5ஆம் இடத்துக்கு போனதுனால மன நிம்மதியான சூழ்நிலை நிகழப்போற காலகட்டம் மிக அதிகம். அப்ப இந்த வருஷம் 4 கிரகம் பயிற்சி ஆகும்போது வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுப்பீங்க. பாருங்க, அந்த சின்ன சின்ன ஏற்ற இருக்க இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை மட்டுமே நிகழக்கூடிய ராசி இந்த கும்பராசி. பாருங்க, இது வரைக்கும் 5 வருஷமா 3 வருஷமா நம்ம அதிக நாள பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுமே நமக்கு வரவே இல்லை. எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம ஜாதகம் அங்கே போனால் நிச்சயமாக கல்யாணம் ஆயிடுது. அவங்களுக்கு என்ன நேரமோ தெரியல, நமக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையே, நம்ம கல்யாணம் ஆகுமா இல்லை ஆகாமையா போயிருமா அப்படிங்கிற எண்ணத்தையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது உங்கள் ராசி மேலே அந்த ராகு பகவான் வரும் பொழுது 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது 100% அப்படிங்கிறது கல்யாணம் நிச்சயமாக நிகழக்கான சந்தர்ப்பம் இருக்குது. 5ஆம் இடத்துல அந்த குரு போகும்போதுங்க வாழ்க்கையில்
நிறைய மாற்றத்தை கொடுப்போம். ஏன் அப்படின்னா அந்த 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்போ நல்லபடியாக நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது சின்ன சின்ன ஏற்ற தடை தாமதங்கள் வந்தாலும் கூட அது நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு பாருங்க. அது ஒன்று 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வந்து நிற்கும் பொழுது லவ் மேரேஜுக்கு பிரச்சனை இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்க அப்படின்னா அந்த 7 ராகு பகவானும் கேது பகவானும் வந்து நின்றுச்சு அப்படின்னாலே பொதுவாகவே அந்த கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. இல்லை நம்ம இதுவரை கல்யாணம் ஆகலை, அந்த ராகு கேது பகவான் பயிற்சிக்கு அப்புறம் தான் திருமணம் நம்ம சம்பந்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா திருமணத்தில் ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போது மனைவி தேர்ந்தெடுக்கும் பொழுது கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம சற்று கவனமாக இருக்கிறது மிக மிக ஜாக்கிரதை பாருங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது அங்கே 18 மாதம் நிற்க போவார். 7ஆம் இடத்துல கேது பகவான் நிற்க போறார். அப்போ உங்கள் ராசி மேலே ராகு பகவான் நிற்கும் போது நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது கொஞ்சம் தடை தாமதம் திருமணத்துக்கு மட்டும் உண்டு. அப்போ நண்பர்கள் மூலிமா ஏமாற்றம் சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னாலும் கூட இந்த கும்பராசியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை 7ல் கேது பகவான் இருந்துச்சுன்னா எதிர்பார்க்குற மாதிரி மனவன் அமைக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்குது, மனைவி அமைக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். இதில் நம்ம செலக்ட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணால் சரி, நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இல்லை பாருங்க, இல்லை நான் நல்லபடியாக கணவன் வேணும் அப்படின்னா இந்த கேது பகவான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கொள்ளு சாதம் வச்சு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லபடியாக நல்ல வரன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு இந்த வருஷ பிறப்பு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கு பாருங்க. இந்த லாபஸ்தானத்தில் இந்த குரு பகவான் நாங்கள் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து அந்த பார்த்தாலே குரு பகவான் அதனால் லாபங்கிறது மிக அதிகமாக வருது. அது எப்படி வரும்னா அந்த குழந்தைகள் மூலிமா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்போ வெளிநாட்டு மூலிமா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பாருங்க. ஒரு 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டாலே வெளிநாடு போகிற யோகம் நிச்சயமாக உண்டுங்க. இது நல்லபடியாக பயன்படுத்திட்டா போகுது. அது எப்போ பயன்படுத்துறோம்னா அந்த ராசி மேலே ராகு பகவான் நிற்கும் போது வெளிநாட்டு முயற்சி பண்ணினா நிச்சயமாக வேலை கிடைச்சே திரும்புங்க. இது வரைக்கும் வெளிநாடு போயிட்டுங்க, ஆனால் நிம்மதியான சூழ்நிலையே இல்லை பாருங்க. இந்த ராசியில் சனி பகவான் நாங்கள் 2ஆம் இடத்துக்கு போனதுனால நிம்மதியான சூழ்நிலை தான் அப்போ தான் மேலும் மேலும் வரக்கான காலகட்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசி மேலே வரும்போது தான் வருமானத்தை கொடுப்பாரு. இது வரைக்கும் 2ல் ராகு பகவான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருமானங்கிறது சுத்தமாக கட்டாயிருக்கும். எந்த தொழிலுமே ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, எந்த வருமானமே நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னதான் பண்றதுனே தெரியல, வாழ்க்கையில ஒரு விரக்தியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் 100% அந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடிய நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த 9ஆம் இடத்துல கேது பகவான் நிற்கும் 8ஆம் இடத்துல. அப்ப அந்த 8ஆம் இடத்துல கேது பகவானுக்கு மனைவி மூலியமா ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நீ நிறைய மனைவி மூலியம் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட அது எந்த ஒரு பலன் அளிச்சிருக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதனால வந்து மனைவி மூலமா இன்வெஸ்ட் பண்றது கம்மி பண்ணிட்டு 100% நீங்க இன்வெஸ்ட் பண்றது நீங்களா சுயமா இன்வெஸ்ட் பண்ணா மேலும் மேலும் நல்ல வாய்ப்பு வளமும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்க போகுது. பாருங்க, உங்க ராசி மேல சனி பகவான் வெளியே போற வரைக்கும் நீங்க சற்று கவனமா இருக்கணும். அப்போ நீங்க கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிறது கவனமா இருக்கணும். அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்லபடியா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ வெளிநாட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ வெளிநாட்டு தான் போயிட்டா வேலை கிடைக்கலன்னா இந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இது நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்கு. இல்ல படிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல முறையை படிப்பு. ராகு பகவான் ராசி மேல் நிற்கும் போது நீ நினைச்ச மாதிரி படிப்பு அப்படிங்கிறது பர்ஃபெக்டா கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்ல அந்த குரு 5ஆம் இடத்துக்கு போனாலே நீ நினைச்ச மாதிரி லைஃப் அப்படிங்கிறது நிச்சயமா இந்த 1 வருட காலம் அப்படிங்கிறது நல்லபடியா வரக்கூடிய காலகட்டம். பாருங்க, இந்த வருஷம் 2025 உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்க ராசியில் அந்த குரு பகவான் என்ன நிலைமையில் இருக்காரு, ராகு பகவான் கேது பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு பார்த்துட்டு செயல்படுறது மேலும் வளத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.